தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை நம்முடன் இணைந்திருக்கிறார் நிலையில். நன்றி சார், எங்களுடைய நேரலில் இணைந்து சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்காக உங்கள் கருத்துக்களை பகிர வந்தமைக்காக. மிகப்பெரிய இழப்பு, ஒரு பேர் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்ல, நாட்டிற்கே ஏற்பட்டிருக்கின்றது. நான் சொல்லவில்லை, பிரதமரும் சொல்லியிருக்கிறார், குடியரசுத் தலைவர் சொல்லியிருக்கிறார், நாட்டில் உள்ள அனைத்து தலைவரும் சொல்கிறார்கள். எனவே தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக நீங்கள் இந்த மன்மோகன் சிங்கின் காலமானதை எப்படி பார்க்கிறீங்க சார்? காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு மட்டும் இழப்பு இல்லை, இந்த தேசத்துக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு. ஒரு மிகவும் அறிவுபூர்வமாக இந்திய மக்களுக்கு பல திட்டங்களை கொண்டு வந்தவர். அவருடைய உணர்வெல்லாம், அவருடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த தேசத்தை உலக நாடுகளுக்கு நிகராக, வல்லரசு நாடுகளுக்கு நிகராக நிறுத்த வேண்டும் என்பதை அவர் பணியாற்றியிருந்தார். அவர் அரசு பணியில இருக்கும் பொழுதும் சரி, அதற்கு பிறகு அவர் நிதித்துறை செயலாளர், ஆளுநர், ரிசர்வ் வங்கியுடைய ஆளுநர், பிரதமர், நிதி அமைச்சர், அவர் எந்த பதவியில் இருந்தாலும், எந்த பொறுப்பில் இருந்தாலும் இந்த தேசத்துடைய வளர்ச்சிக்காக தன்னை முழுமையாக பயன்படுத்தி கொண்டவர். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரை இந்த தேசம் இழந்திருக்கிறது. எதை சொல்ல வேண்டுமோ அதை நேரடியாக சொல்லக்கூடியவர். நாடாளுமன்றமாகட்டும், மக்கள் மன்றமாகட்டும், எங்கு பேசினாலும் உண்மையை பேசக்கூடிய ஒரு தலைவராக திகழ்ந்தவர். அவருடைய ரிசர்வ் வங்கி ஆளுநர் காலத்தில் தான் மிகப்பெரிய பொருளாதார மாற்றங்கள். நிதித்துறை செயலாளராக இருக்கும் பொழுது, அவர் உலக வங்கியில பணியாற்றும் போதெல்லாம் இந்திய தேசத்திற்கு, நம்முடைய மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், அப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் அப்போதிருந்த உயர் பதவியில் இருந்த தலைவர்களுக்கு அவர் ஆலோசகராக இருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர். அவர் நிதித்துறை அமைச்சராக இருக்கும் பொழுதுதான் பல உலக பொருளாதார திட்டங்களில இந்தியாவும் பங்கேற்க வேண்டும் என்று கொண்டு வந்தவர். அப்படிப்பட்ட தலைவரை இந்த தேசம் இழந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரில் மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். கோடிக்கணக்கான மக்களுடைய ஏழ்மையை அது அகற்றியது. அவர் பிரதமராக இருக்கும்போதுதான் உணவு பாதுகாப்பு சட்டம், கட்டாய கல்வி, தகவல் அறியும் உரிமை சட்டம், இப்படி பல திட்டங்களை இந்திய மக்களுக்கு கொடையாக கொடுத்தவர். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர், இந்த தேசத்தை தலைமுறை செய்தவர். உலக நாட்டு தலைவர் எல்லாம் அவரை பற்றி பேசும்போது புகழாரம் செய்யாத தலைவரே இல்லை. குறிப்பாக அமெரிக்காவின் அதிபர் ஒபாமா அவர்கள் இந்தியாவுக்கு வந்து பேசும்பொழுது, அவரை என் தந்தையாக பார்க்கிறேன், வழிகாட்டியாக பார்க்கிறேன் என்று பதிவெல்லாம் இன்றும் நினைவுக்கு வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர், ஒரு ஏற்றத்தாழ்வற்றவர். யார் போனாலும் கையை பிடித்துக் கொண்டு அவ்வாறு நலமாக இருக்கிறீர்களா என்று அவர் விசாரிப்பது இன்னும் நினைவலை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே இது காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு மிகப்பெரிய இழப்பு, இந்த தேசத்திற்கு மிக மிக பெரிய இழப்பு. அவருடைய திட்டங்கள் எல்லாம், அவர் கொண்டு வந்த பொருளாதார சீர்திருத்தங்கள், அவர் இந்த தேசத்திற்கு கொடுத்த பல முக்கிய திட்டங்கள் எல்லாம் எந்த காலத்திலும் மறையாது. டாக்டர் மன்மோகன் சிங்குடைய அர்ப்பணிப்பு, படைப்பு, கொடை அனைத்தும் இந்த தேசத்தில் ஓங்கி ஒலிக்கும், நிற்கும். ஆகவே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அவருக்கு மலரஞ்சலியும் செலுத்துகிறோம். இன்று நாம் புதுடில்லி புறப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். பெல்காமில நேற்றுக்கு மகாத்மா காந்தியுடைய தலைவராகி 1924 அவர் பெல்காமில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பொறுப்பேற்றார். 100ஆண்டு விழா கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது இரவு இந்த செய்தி வந்தது. அப்பொழுது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேஜி, எங்களுடைய தேசத்தின் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற ராகுல் காந்தி அவர்கள் அனைவரும் உடனடியாக டெல்லி விரைந்தார்கள். நாங்களும் இப்பொழுது டெல்லி புறப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் என்னுடைய ஒரே ஒரு கேள்வி குறுக்கிடுக்கு மன்னிக்கணும் சார். நாங்கள் சத்தியம் தொலைக்காட்சி நேயர்கள் சார்பாகவும் பங்கேற்ற விருதுகள் பலரும் ஒரு கருத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாரத ரத்னா விருதுக்கு சரியான நபராக இருக்கக்கூடியவர் மன்மோகன் சிங் என்ற ஒரு கருத்தினை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக நீங்கள் இந்த கோரிக்கையை முன்மொழிவீர்கள், எடுத்து செல்வீர்கள் என்று நினைக்கிறேன் சார். கண்டிப்பாக அவருக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது. எல்லா தகுதியும், பாரத ரத்னா விருது கொடுப்பதற்கு எல்லா தகுதியும் இருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நேற்று ஏற்கனவே பரிந்துரை செய்து இருக்கிறது, அரசிடம் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. அவருக்கு பாரத ரத்னா அளிக்க வேண்டும். அவருடைய திட்டங்கள், ஒவ்வொரு திட்டங்களும் இன்னும் 100 ஆண்டுகள் பேசக்கூடிய திட்டம். தேச மக்களுக்காக அவர் செஞ்ச அர்ப்பணிப்புகள், அவர் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் வரலாற்றில் இடம்பெறுகின்ற திட்டங்கள்.
ஆகவே அவருக்கு பாரத ரத்னா கொடுக்க வேண்டும் என்ற நேற்றையே நான் பதிவு செய்திருக்கிறேன். சத்தியம் தொலைக்காட்சி மூலமாகவும் பதிவு செய்கிறேன். பாரத ரத்னா பெறுகின்ற ஒரு உறுதியான இந்த தேசத்திற்கு அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய தொண்டுகள், அவருடைய படைப்புகள் அனைத்தும் பேசப்பட்டு வரும். ஆகவே அவருக்கு பாரத ரத்னா விருதை அளிக்க வேண்டும் என்று சத்தியம் தொலைக்காட்சி வாயிலாக மீண்டும் ஒரு முறை பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றி. மிக்க மிக்க நன்றி செல்வ பிறந்தகை. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பிறந்தகை இந்தியாவை உலக அரங்கில் தலை நிமிர்த்தி காட்டியவர், தலை நிமிர்த்த வைத்தவர் மன்மோகன் சிங் என்ற ஒரு பாராட்டை நினைத்து, அதே போன்று அவருடைய திட்டங்கள், அவர் கொண்டு வந்த பல திட்டங்கள் 100 ஆண்டுகள் நின்று பேசக்கூடிய அளவுக்கு மக்களிடையே பிரபலமான திட்டங்கள் என்ற ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கிறார்.